Question number 12 in the exercise 10.7 இதில் பார்த்தீங்கன்னா dy by dx equal to sin square x by 1 plus x cube minus 3x square by 1 plus x cube into y இருக்கு. நமக்கு பொதுவாக லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா dy by dxங்கிற டேர்ம் ஃபஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறமா yங்கிற டேர்ம் வரணும். இங்கே yங்கிற டேர்ம் வந்து ரைட் சைடில் இருக்குது, அப்போ அதை லெஃப்ட் சைடில் நம்ம கொண்டு வரணும். அப்போ dy by dx minus 3x square by 1 plus x cube into y லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது மைனஸ் சைன் ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போ 3x square by 1 plus x cube into y equal to ரைட் சைடில் சைன் ஸ்கொயர் எக்ஸுங்கிற டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடில் உள்ள மைனஸ் 3x ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய்ங்கிற டேர்மை லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது dy by dx ப்ளஸ் 3x ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப். இப்போ இந்த மாடல் பார்க்கும்போது dy by dx plus py equal to q அப்படிங்கிற லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் கிடச்சது. அப்போ இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிவிட்டு ஒய்யோட பொசிஷன் தான் நமக்கு பின்னு அர்த்தம். அது p ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப்னு எழுதிடும். ஈக்குவலுக்கு அப்புறம் உள்ள டேர்மு க்யூன்னு அர்த்தம். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப் அப்படிங்கிறது க்யூன்னு எழுதிடணும். Pயோட வேல்யூ 3x ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் எழுதிட்டோம். க்யூவோட வேல்யூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்டெகிரல் பிடிஎஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவல் டு பிக்கு பதிலாக அந்த டேர்ம் எடுத்துங்க. 3x ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். எப்போதுமே டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் நியூமரேட்டர் கிடைச்சா லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போடணும். இப்போ ஒன்றுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 0 கிடைக்கும். எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது பவரில் உள்ள 3 ஃப்ரண்ட்டில் வந்துடும், பவரில் 1 குறைஞ்சிடும். அப்போ எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 3x ஸ்கொயர் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இதை லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு எழுதலாம். அப்போ லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு இன்டெகிரல் பிடிஎஸ்க்கு பதில் கிடைக்கிது. இதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் பவர் இன்டெகிரல் பிடிஎஸ் கண்டுபிடிக்கணும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் பவர் இன்டெகிரல் பிடிஎஸ் அப்படிங்கும்போது நமக்கு இன்டெகிரல் பிடிஎஸோட ஆன்சர் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப் கிடச்சிருக்கு. அப்போ பவரில் log of 1 plus x cube எழுதிடும். ஏற்கனவே சம்மில் சால்வ் பண்ண மாதிரி பவர் லாக்னு வந்தால் பியூ லாக்னு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு 1 ப்ளஸ் எக்ஸ் கியூபு கிடைக்கும். இது வந்து பவர் இன்டெகிரல் பிடிஎக்ஸோட ஆன்சர். இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஃபைனல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு பவர் இன்டெகிரல் பிடிஎஸ் வேல்யூ 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் தெரியும். அதனால் ஒய் இன்ட்டு பவர் இன்டெகிரல் பிடிஎஸ்க்கு பதிலாக 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் அப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு இன்டெகிரல் க்யூ. க்யூக்கு பதிலாக நமக்கு கிடைச்ச ஆன்சர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு பவர் இன்டெகிரல் பிடிஎஸ். அதுக்கு பதிலாக கிடைச்ச ஆன்சர் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ கிராஸில் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூபையும் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூபையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு ரைட் சைடில் இன்டெகிரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் x cube equal to integral sin square x into dx plus c. இப்போ integral sin square x
dx இருக்குது. இந்த sin square xக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். sin square x அப்படின்னா ஃபார்முலா 1 minus cos 2x divided by 2. இது cos square xனா 1 plus cos 2x divided by 2. அப்போ cos ஸ்கொயருக்கு sin ஸ்கொயருக்கு என்ன வித்தியாசம்னா cos ஸ்கொயர்னா ப்ளஸ் வருது, sin ஸ்கொயர் எக்ஸ்னா மைனஸ் வருது. இப்போ இந்த வேல்யூவை லாஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுறோம். அப்போ y இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் கியூபு ஈக்குவல் டு இன்டெக்ரல் sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக sin ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக 1 minus cos 2x divided by 2 dx plus எழுதுகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் y இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப்னு இருக்கு. ஈக்குவல் டு 1 by 2. 1 into dxனா dx, அப்போ இன்டெக்ரல் dx dx மைனஸ் இன்டெக்ரல் cos 2x into dx. நான் காஸை இன்டெக்ரல் பண்ணும்போது சைன்னு சொல்லிக்கேன். அப்போ sin 2x டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட்டு. அப்போ 2 இருக்குது ப்ளஸ் சி. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர். ப்ரூஃப் பண்ணியாச்சு. Question number 15 கவனிங்க. dy by dx plus 3 by x into y equal to 1 by x square. Given that y equal to when x equal to 1. இப்போ dy by dx plus py equal to q அப்படிங்கிற ஃபார்மில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடலில் இருக்குது. இப்போ இதில் p நமக்கு 3 by xன்னு தெரியும், qவோட வேல்யூ 1 by x ஸ்கொயர்னு தெரியும். இப்போ நாமளாம் இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும்போது எக்ஸுக்கு 1ன்னும் ஒய்க்கு 2ன்னு அப்ளை பண்ணோம். அப்போ கிடைக்கிறது நமக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போ இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எது பி எது கியூ அப்படின்னு எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ்ன்னு சொல்லும்போது இங்கே பியோட ஆன்சர் வந்து 3 by x. அப்போ இன்டெக்ரல் 3 by x இன்ட்டு dx. இப்போ 3ங்கிற கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 by x dx. நமக்கு 1 by x dx அப்படின்னு இன்டெக்ரலில் வரும்போது log ஆஃப் டினாமினேட்டர் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் வேல்யூ 1. அப்போ டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைக்கும்போது log ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு போட்டுடலாம். அப்போ 3 log x அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. லாகுக்கு முன்னாடி நம்பர் வந்தால் அதை பவர் எடுத்துடலாம். அப்போ log x கியூப் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் அதோட வேல்யூ நமக்கு log x கியூப்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் i.f கண்டுபிடிக்கிறோம். அது வந்து இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ்னு அர்த்தம். அப்போ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் பதிலாக இ பவரில் log x கியூப்னு எழுதுகிறோம். இ பவரில் லாக்னு வந்தாலே இயோ லாக்னு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங்கிற டேம் வந்து இங்கே எக்ஸ் கியூப் மட்டும்தான் இருக்குது. அப்போ இ பவர் ஆஃப் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் அதோட வேல்யூ வந்து நமக்கு எக்ஸ் கியூப். இது நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் பதிலாக எக்ஸ் கியூபு, கியூக்கு பதிலாக கொஸ்டினில் 1 by x ஸ்கொயர் இருக்குது. அப்போ இன்டெக்ரல் கியூக்கு பதிலாக 1 by x ஸ்கொயர், இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் கியூபு இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் கியூபையும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் எக்ஸ் இருக்கும்.
அப்போ இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. இப்போ நமக்கு கிடச்சிக்க ஆன்சர் லெஃப்ட் சைடில் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப்னு இருக்கு, ரைட் சைடில் இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கு ப்ளஸ் சி. நமக்கு பொதுவாக இன்டெக்ரல் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்னோட ஒன்று ஆட் பண்ணி டினாமினேட்டில் அதே n+1 போடுவோம். இங்கே எக்ஸ் பவரில் ஒன்றுங்கிற நம்பர் இருக்குது, அதனால் ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணால் 2 ஆகிடும். அப்போ லெஃப்ட் சைடில் ஒய் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. இதுதான் நமக்கு ஆன்சர். இது ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒய் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 1னும் ஒய்யோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ஒய்க்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 1, அப்போ 1 கியூப் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. 1 கியூப் அப்படிங்கும்போது 1 தான், 1 இன்ட்டு 2 2, 2 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 பை 2 ப்ளஸ் சி. அப்போ 2 ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. இந்த 1/2 லெஃப்ட் சைடில் கொண்டு தான் மைனஸ் ஆகிடும். அப்போ 2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு சி. இப்போ 2ங்கிறது ஹோல் நம்பராக இருக்குது, 1/2ங்கிறது ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ நம்ம அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா சியோட ஆன்சர் 2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு சி. ஹோல் நம்பர் ஃப்ராக்ஷன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 2 4, 4 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு சி. 4 மைனஸ் 1 அப்படிங்கும்போது 3, 3/2 ஈக்குவல் டு சி. அப்போ நமக்கு சியோட ஆன்சர் 3/2ன்னு கிடச்சிச்சு. இந்த ஆன்சரை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் C equal to 3/2 in equation 1. அப்போ ஈக்குவேஷன் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு சியோட வேல்யூ 3/2 கிடச்சிருக்கு. இந்த 3/2 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ஒய் எக்ஸ் கியூப் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி கியூப் எல்லாம் 3/2. டினாமினேட்டர் இங்கே காமனாக 2 இருக்கு. அப்போ 2வை காமனாக எடுத்துருங்க. நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப் இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2y எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர். ப்ரூஃப் பண்ணியாச்சு. Question number 14 கவனிங்க. x into dy by dx plus 2y minus x square log x equal to 0. நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் போது dy by dx plus py equal to q இருக்கணும். அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் log x அப்படிங்கிற டேர்ம் லெஃப்டில் இருக்குது, அதை ரைட் சைடில் முதல்ல கொண்டு போகலாம். அப்போ x into dy by dx plus 2y equal to x square into log x. இப்போ dy by dxக்கு முன்னாடி xங்கிற டேர்ம் வந்திருக்கு. அந்த மாதிரி டேர்ம் வந்தால் ஈக்குவேஷன் ஃபுல்லாக அந்த டேர்மால் டிவைட் பண்ண சொல்லிக்கேன். அப்போ x by x அப்படிங்கிறது 1, 1 into dy by dx அப்படிங்கும்போது dy by dx plus 2 divided by x into y equal to x square into log x divided by x. இப்போ dy by dx plus py equal to q அப்படிங்கிற லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம
இந்த எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் நியூமரேட்டரில் எக்ஸு லாக் எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2 by x into y equal to x log x. இப்போ dy by dx plus py equal to q அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. yயோட கோஎஃபிஷியன்ட் 2 by x, qக்கு பதிலாக x log xன்னு இருக்குது. இப்போ நமக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு வந்துடுச்சு. dy by dx plus py equal to q. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 by x, அப்போ அது பின்னு அர்த்தம். ஈக்குவலுக்கு அப்புறமா எக்ஸ் லாக் எக்ஸ்னுக்கு அது கியூன்னு அர்த்தம். இப்போ திஸ் இஸ் எ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிட்டு பிக்யூ வேல்யூவை எடுத்து எழுதணும். இப்போ இது லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிட்டோம். பியோட வேல்யூ 2 by x, கியூவோட வேல்யூ எக்ஸ் லாக் எக்ஸ். இப்போ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் அப்படிங்கும்போது இன்டெக்ரல் பிக்கு பதிலாக 2 by x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதில் 2வை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுக்கலாம். அப்போ 1 by x இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. இன்டெக்ரல் 1 by x இன்ட்டு டிஎக்ஸ் தான் நமக்கு ஃபார்முலா லாக் எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ இங்கே 2 இன்ட்டு லாக் எக்ஸ். லாகுக்கு முன்னாடி நம்பர் இருந்தால் அந்த நம்பரை பவரில் கொண்டு போயணும். அப்போ லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது இன்டெக்ரல் பிடிஎக்ஸோட ஆன்சர். இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வருது. இப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் அப்படிங்கும்போது இ பவரில் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ பவரில் லாக்னு வரும்போது இந்த இ லாக்னு கேன்சல் ஆகிடும். அப்போ லாகோட டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு. இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் வேல்யூவை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சது ஈக்குவல் டு இன்டெக்ரல் கியூ. கியூக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் லாக் எக்ஸ் இருக்குது. இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்ளை பண்ண போகிறோம். இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸ் க்யூப். அப்போ லெஃப்ட் சைடில் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது எக்ஸ் க்யூப் இன்ட்டு லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ நமக்கு எக்ஸ் க்யூபு லாக் எக்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அல்ஜிப்ரிக் ஃபார்மோ லாகரித்மிக் ஃபார்மோ வரும்போது இந்த லாகரித்மிக் ஃபார்மை யூன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ரிமைனிங் உள்ள இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்ங்கிறத இன்டெக்ரல் டிவின்னு கன்சிடர் பண்ணி இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் இன்ட்டு லாக் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும்போது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனோ லாகரித்மிக் ஃபங்க்ஷனோ வருது. அப்போ லாகரித்மிக் ஃபங்க்ஷனை யூன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ யூங்கிறது லாக் எக்ஸ். ரிமைனிங் உள்ள இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸை இன்டெக்ரல் டிவின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் அதை இன்டெக்ரல் டிவி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இங்கே நமக்கு ஃபார்முலாவில் யூ தேவைப்படுது, வி தேவைப்படுது, அப்புறம் டியூ தேவைப்படுது. யூ நமக்கு லாக் எக்ஸ்ன்னு தெரியும். ரைட் சைடில் எக்ஸ்ன்னு வரதுனால எக்ஸை பொறுத்து இந்த யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ டியூ பை டிஎக்ஸ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது லாக் சம்திங் 1 by சம்திங். அப்போ 1 by எக்ஸ்ன்னு போட்டுக்கிறீங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1, அதை நியூமரேட்டரில் போடணும். 1னால அதை போட வேணாம். இப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 by எக்ஸ். டியூ அப்படிங்கும்போது
இந்த dxஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1/x இன்ட்டு dx. அப்போ நமக்கு u தெரியும், du தெரியும். இப்போ எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இன்டெக்ரல் இருக்கும்போது இன்டெக்ரேட் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் நமக்கு தெரியும். பவரில் n இருந்தால் ஒரு நம்பரை ஆட் பண்ணி அதே நம்பரை கீழே பண்ணும். அப்போ 3யோட ஒன்று ஆட் பண்ணும்போது 4 ஆகிடும். அப்போ எக்ஸ் பவரில் 4/4 ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிவின்னா வின்னத்தம், இன்டெக்ரல் டிஎக்ஸ்னா எக்ஸு, இன்டெக்ரல் டிடின்னா வெறும் டி, அதே மாதிரி இன்டெக்ரல் டிவின்னா வி. இப்போ ஃபார்முலாவில் u தேவைப்படுது, அது இங்கே இருக்குது. v தேவைப்படுது, அதுவும் நம்ம கிடச்சிச்சு. du தேவைப்படுது, அதுவும் கிடச்சி. இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிடும். uv மைனஸ் இன்டெக்ரல் vdu, யூக்கு பதிலாக இப்போ log xன்னு எழுதிக்கோங்க. விக்கு பதிலாக நம்ம கிடச்சிக்கானது எக்ஸ் பவர் 4/4 மைனஸ் இன்டெக்ரல் விக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4/4 டிக்கு பதிலாக 1/x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதில் எக்ஸையும் எக்ஸ் பவர் 4ஐயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் வந்து இங்கே எக்ஸ் கியூப் இருக்கும். இங்கே log x இன்ட்டு எக்ஸ் பவர் 4/4ன்னு போட்டாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 போட்டுட்டு அப்புறம் log xனாலும் அதுவும் ஒன்று தான். அப்போ எக்ஸ் பவர் 4/4 நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் இன்ட்டு log x மைனஸ் இந்த 4 கான்ஸ்டண்ட்டை வெளில எடுத்துங்க 1/4, ரிமைனிங் வந்து இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கும். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸ் பவர் n + 1/n+1. அப்போ இந்த 3யோட 1 ஆட் பண்ணால் 4 எக்ஸ் பவர் 4/4 இன்ட்டு log x மைனஸ் 1/4. எக்ஸ் கியூபை இன்டெக்ரல் பண்ணும்போது இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்னால் பவரில் 1 ஆட் பண்ண போகிறோம், அதே நம்பரை டினாமினேட்டரில் போட போகிறோம். அப்போ எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் சி. இப்போ எக்ஸ் பவர் 4/4 இன்ட்டு log x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 அப்படின்னா எக்ஸ் பவர் 4 இன்ட்டு 4னா 16/16 ப்ளஸ் சி. லெஃப்ட் சைடில் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தது, அப்போ அது எழுதிக்கலாம். அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4/4 log x மைனஸ் எக்ஸ் பவர் 4/16 ப்ளஸ் சி. இந்த ஆன்சரை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.